வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நாம் ஃப்ளை ஆஷ் பற்றின இன்னொரு தகவலை பார்க்கலாம். பொதுவாக இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கு தயாரிக்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்கலாகவும் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ நிறைய தொழில் நிறுவனங்கள் ஃப்ளை ஆஷை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களால ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான் காரணம். இது இப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ சிமெண்ட்டு கல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளை ஆஷை பேஸ் பண்ணி என்ன பொருளெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ அந்த பொருட்களுக்கு மதிப்பு இப்போ உயர்ந்துகிட்டு இருக்குது. அது கெமிக்கலாகவும் வேதியியல் முறைப்படியும் அதோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஃப்ளை ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வீணாக போகிற, அதாவது புறக்கணிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுடைய கழிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு மிக பலமான இந்த கட்டுமானத்தை செய்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஒரு நல்ல அளவில் வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்குது. எனவே இந்த தொழில் அப்படிங்கிறது இது ஒரு சுற்றுச்சூழலுக்கும் நன்மை செய்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில். இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் செய்யணுங்கிற யோசனை இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். அதனால் உடனே நாம் தொழிலதிபர் ஆகினோம், மிகப்பெரிய அளவில் இதுலேருந்து கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதில் வர்றதை விடவும், நிச்சயமாக அதில் உழைப்போம், அதுக்குள்ள பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. எனவே நீங்கள் இந்த முதல்ல என்னென்னலாம் இந்த ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குறோம்னா ஒரு 20-30 இடத்துக்கு நீங்கள் போய் எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அடிப்படை அறிவு அதை பார்க்கணும். பெரும்பாலான இடங்களில் உங்களை பார்க்குறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ பழக்கங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கவங்க சொல்லி ரெக்கமெண்டேஷனில் கூட நீங்கள் போய் பார்த்து ஏற்கனவே செஞ்சிட்ருக்கவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவை நீங்கள் வாங்கிக்கணும். நம்ம என்ன தான் யூடியூப் மூலமாகவும் இது மூலமாகவும் உங்களுக்கு முறையான தகவல் கொடுத்தோம்னா அது அந்தளவுக்கு பயனளிக்குமான்னு தெரியாது. நீங்கள் நேரடியாக போகணும். குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃப்ளை ஆஷ் ப்ரீக்காக இருக்கட்டும், இன்டர்லாக் ப்ரீக்காக இருக்கட்டும், அல்லது பேவர் லாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நம்ம தென்னகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மான்செஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர், அங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா கணபதியில் நிறைய சிறிய அளவிலான பொருட்கள் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. கோயம்புத்தூருடைய பெருவாரியான இடங்கள் கட்டுமானதும் பல்வேறு கட்டுமான பொருட்களுடைய இயந்திரங்கள் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஃப்ளை ஆஷ் அடிப்படையாக கொண்ட இந்த சிமெண்ட்டு கல்லை நம்ம செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. முதல்ல இந்த பயணத்தை பண்ணுங்கள். அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் இந்த தொழிலுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி இது உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பழக்கவழக்கம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த தொழிலில் இருக்குது. அதே மாதிரி வந்த உடனே மிகப்பெரிய அளவில் லாபம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் குறைவு. இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை காத்திருந்து அதன் பிறகு நீங்கள் ஒரு பிரபலமாகி உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு தரத்தை பெற்ற பிறகு நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ஃபேக்ட்ரி தயார் பண்ணுற இந்த ஃபேக்ட்ரி எப்படி ஏற்படுத்த போகிறோம், அதை பற்றின நிலம், அதுக்கான சேகரிப்பு, அதற்கு வங்கி கடன் உள்ளிட்டவற்றை நம்ம எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த அளவில் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. உங்களுக்கான ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கிட்டுருக்கோம். எல்என்டி பிரிக்ஸின் சார்பாக நன்றிகள். நன்றி. தொடர்ச்சியாக நாம் ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, பேவர் லாக், இன்டர்லாக் பிரிக் தயாரிக்கிறத பற்றி தொடர்ச்சியாக நமது எல்என்டி பிரிக்ஸினுடைய பணிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த காணொலியை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு நன்றி.